ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம். இந்த படத்துல ஆக்டர் சூர்யா பாத்தீங்கன்னா லாயரா தான் வராரு. ஒரு பக்கம் கருப்பு சாமியும் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது போக இந்த படத்துடைய டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி அவருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய டீசர் வந்தப்ப ஆர்ஜே பாலாஜி இந்த திரைப்படத்துல வில்லன் ரோல் பண்ண போறாரு. சூர்யாக்கு அகேன்ஸ்டா ஆர்ஜே பாலாஜி தான் படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த திரைப்படத்துல வில்லன் ரோல் பண்ண போறது கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னு பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படமா பார்க்கும்போது அவரோட கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த படத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போக இந்த கருப்பு படத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 13 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங் ஷூட்டிங்க அடுத்த மாசத்துல எடுத்து முடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். படத்துடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஏப்ரல் 14 தான் பிளான் பண்றாங்க. இந்த கருப்பு திரைப்படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்ப சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 46 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஆக்ட்ரஸ் ராதிகா அவங்களுமே ஒரு கேரக்டர் பிளே பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூர்யாவுக்கு அம்மா ரோல் பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சூர்யாவுடைய அம்மாவா இந்த திரைப்படத்துல ஆக்ட்ரஸ் ராதிகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா சூர்யா நடிக்க போற சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் இயக்குனரான ஜீத்து மாதவன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு.